ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கம் போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள். இன்று 28/2/2025 மாசி மாதம் 16ஆம் தேதி குரோதி வருடம் அற்புதமான வெள்ளிக்கிழமை, நல்ல நாள். இன்றைய ஆதிக்க கிரகம் சுக்கிர பகவான். இன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயாரை வழிபட வேண்டும். இன்றைய சூரிய உதயம் காலை 6:26 சூரிய அஸ்தமனம் மாலை 6:17 இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 முதல் காலை 10:30 வரை, மாலை 4:30 முதல் மாலை 5:30 வரை. இன்றைய ராகு காலம் காலை 10:30 முதல் மதியம் 12 வரை. இன்றைய யமகண்டம் மதியம் 3 முதல் மாலை 4:30 வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 7:30 முதல் காலை 9 வரை. இன்றைய சுபகோரை சுக்கிரகோரை நேரம் காலை 6 முதல் 7 வரை, இரவு 8 முதல் 9 வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று மதியம் 3:04 வரை சதயம், அதன் பின்பு பூரட்டாதி நட்சத்திரம். இன்றைய திதி இன்று காலை 7:17 வரை அமாவாசை, அதன் பின்பு வளர்பிறை பிரதமை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்று மதியம் 3:04 வரை பூசம் நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம், அதன் பின்பு ஆயிலியம் நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. கவனமாக இருங்கள். அடுத்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான பலன்களை. மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே என்ன நடக்கும்? நண்பர்கள் உறவினர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். எதிர்பார்த்த வேலைகள் எல்லாம் சரியாக முடியும். பொருளாதாரத்திலே அற்புதமான வளர்ச்சி உண்டாகும். காரிய தடைகள் ஏற்பட்டு விலகும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வீடு வண்டி வாகன மாற்றம் உண்டாகும். குழந்தைகளால் பெருமை ஏற்படும். எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை பெறுகின்ற நாள். குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். சுப காரியங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாள். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். இப்படி எல்லா வகையிலும் உங்களுக்கு ஏற்றமும் மாற்றமும் நிறைந்த அற்புதமான நாளாக இருக்கின்றது. உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். மனதிலே ஒரு சந்தோஷம் இருக்கும். இப்படி எல்லா வகையிலும் சிறப்பாக இருக்கின்றது. மேலும் சிறப்புகளை பெறுவதற்கு மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்து ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கும். கணவன் மனைவிலேயே நல்ல ஒற்றுமை ஏற்படும். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை பெறக்கூடிய அற்புதமான நாள். புதிய முயற்சிகள் கைகூடி வரும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வீடு கட்டுவதற்கான முயற்சிகளிலே வெற்றி கிடைக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். காரிய அனுகூலம் உண்டாகும். உத்தியோக வகையிலே நல்ல மாற்றம் ஏற்படும். இப்படி எல்லா வகையிலும் உங்களுக்கு ஏற்றமும் மாற்றமும் ஏற்படுகின்ற அற்புதமான நாளாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே மகாலட்சுமியை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாள். வீடு வண்டி வாகன மாற்றம் உண்டாகும். சிலர் குலதெய்வ வழிபாடு செய்வீர்கள். அந்த குலதெய்வ வழிபாட்டின் மூலம் நல்லவை நடக்கும். அலுவலகத்திலே புதிய வாய்ப்புகள் வெற்றியை தரும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். காரிய தடைகள் எல்லாம் விலகி உங்களுக்கு நல்லது நடக்கும். அலுவலகத்திலே பதவி உயர்வு சம்பள உயர்வு சந்தோஷத்தை தருகின்றன. குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சத்சந்தான பிராப்தி உண்டாகும். அதேபோல் திருமணத்தை எதிர்பார்த்திருக்கின்ற வரன்களுக்கு நல்ல காரியங்கள் நடக்கும். நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். எதிர்பார்த்த வகையிலே எல்லாமே நல்லபடியாக நடக்கும். ஆகவே இன்றைய நாளிலே மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. ஆகவே தேவையில்லாத பயத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். மனக்குழப்பமும் பதற்றமும் இருக்கக்கூடிய நாள். ஆகவே மனதை நிர்மலமாக வைத்து கொள்ளுங்கள். தியானம் பழகுங்கள். மௌனத்தை கடைபிடியுங்கள். கூட்டு தொழிலிலே
புதிய முதலீடுகளை புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாள். கடன் பிரச்சனைகள் அதிகமாகும். உடல் ஆரோக்கியத்திலே கவனம் தேவை. குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். வேலை செய்யும் இடத்திலே மற்றவரை பற்றி எதுவுமே பேசக்கூடாது. கோபத்தை தவிர்க்க வேண்டிய நாள். புதிய கடன் எதுவும் வாங்காதீர்கள், நீங்களும் கடன் கொடுக்காதீர்கள். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்படலாம். எதிலும் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கோர்ட் கேஸ் போன்ற பிரச்சனைகளிலே இன்றைய நாளிலே ஈடுபட வேண்டாம். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். இப்படி எல்லா வகையிலும் உங்களுக்கு சற்று கவனக்குறைவாக இருந்தாலும் கஷ்டங்கள் ஏற்படும். ஆகவே இன்றைய நாளிலே சந்திராஷ்டமம் இருக்கின்ற காரணத்தினாலே மௌனத்தை கடைபிடியுங்கள். யாருக்கும் இலவசமாக ஆலோசனை சொல்லாதீர்கள். இறை வழிபாட்டோடு கடந்து செல்ல வேண்டிய நாள் இன்றைய நாள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே பூர்வீக சொத்திலே பிரச்சனைகள் ஏதேனும் இருந்தால் அவையெல்லாம் சரியாகும். அதேபோல் திருமண வயதிலே இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். பழைய பாக்கிகள் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகின்ற நாள். கூட்டுத் தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீருகின்ற நாள். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். கடன் பிரச்சனைகள் தீரும். புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். நண்பர்கள் உறவினர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். இப்படி எல்லா வகையிலும் உங்களுக்கு சிறப்பான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாளாக இருக்கின்றது. கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றது. ஆகவே இன்றைய நாளிலே மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள். மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். கன்னி ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். வேலையிலே நல்ல மாற்றம் உண்டாகும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்திலே கவனம் தேவை. தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே இன்றைய நாளிலே நீங்கள் தலையிடக்கூடாது. மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். செய்யும் செயலிலே கவனம் தேவை. பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கும். ஆகவே கவனமாக இருங்கள். உத்தியோக உயர்வு பணியிட மாற்றம் போன்றவை ஏற்படும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். தொழிலிலே புதிய முதலீடுகளை புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாள். புதிதாக கடன் வாங்காதீர்கள், நீங்களும் கடன் கொடுக்காதீர்கள். கணவன் மனைவியிடையே சிறிய வாக்குவாதம் கூட பெரிய சண்டையிலே முடியும். ஆகவே கவனமாக இருங்கள். விட்டு கொடுத்து செல்லுங்கள். இன்றைய நாளிலே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள். மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே முன்னோர்களுடைய சொத்திலே இருந்து உங்களுக்கு வர வேண்டிய பணம் கைக்கு வரும். அது விஷயமாக ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அவை சரியாகும். அதேபோல் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சச்சந்தான பிராப்தி உண்டாகும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். வேலையிலே எதிர்பார்த்த இடமாற்றம் ஏற்படும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வெளியூர் பயணங்கள் வெற்றியை தரும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பான முன்னேற்றம் ஏற்படும். நீங்கள் செய்கின்ற முயற்சிகளிலெல்லாம் வெற்றி கிடைக்கின்ற அற்புதமான நாள். குடும்பத்திலே சந்தோஷம், காரிய தடைகள் விலகுதல் என எல்லாமே நல்லபடியாக இருக்கின்றது. மனம் மிகவும் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாளாக இருக்கின்றது. பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். இன்றைய நாளிலே எல்லா வகையிலும் உங்களுக்கு ஏற்றமும் மாற்றமும் நிறைந்த நாளாக இருக்கின்றது. ஆகவே மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள். நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீடே சுரபூஜிதே சங்கு சக்கர கதாஹஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே என்று மகாலட்சுமி தாயாரை வழிபட வேண்டிய நாள். 12 ராசியினரும் இன்றைய நாளிலே உங்களுக்கு நல்ல பலன்கள் எல்லாம் இருக்கின்றது. மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு மகாலட்சுமி தாயாரை வழிபட்டு மேலும் கூடுதலான நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார்.
ஆகவே இன்றைய நாளிலே தாய் வழி சொத்திலே ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அவை சரியாகி சொத்துக்கள் உங்கள் கைக்கு வருகின்ற நாளாக இருக்கும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். உத்தியோகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை கிடைக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். நண்பர்கள், உறவினர்களால் நல்ல ஆதாயம் உண்டாகும். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறுகின்ற நாள். வீடு, வண்டி, வாகன யோகம் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற நல்ல நாள். தொழிலிலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். கணவன் மனைவிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். பணப்பற்றாக்குறை தீரும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். வீட்டிலே சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். அவரவர்களுடைய வயதுக்கேற்ப நல்லது நடக்கும். ஆகவே இன்றைய நாளிலே மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள். மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே புதிய முயற்சிகள் கைகூடும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். கணவன் மனைவிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் உண்டாகும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த காரியம் ஒன்று இன்று நல்லபடியாக நடக்கும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கின்ற நாள். திடீர் அதிர்ஷ்டங்கள் சிலருக்கு ஏற்படும். தந்தை உறவு வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நாள். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வேலையிலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகின்ற நாள். ஆகவே இன்றைய நாளிலே மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் குறையும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். காரிய வெற்றிகள் உண்டாகின்ற நாள். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். வீடு, வண்டி, வாகன மாற்றம் ஏற்படும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படுகின்ற நாள். எதிர்பார்த்த பணியிட மாற்றம் கிடைக்கும். இப்படி எல்லா வகையிலும் சிறப்பாக இருக்கின்றது. மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு இன்றைய நாளிலே மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே மனம் குதூகலமாக இருக்கும். அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் வேலை பளுவை ஏற்படுத்தும் என்றாலும் அவற்றை சந்தோஷமாக செய்வீர்கள். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். வெளியூர் பயணங்கள் வெற்றியை தரும். பண வரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். உறவினர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். காரிய தடைகள் விலகி நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரும். ஆகவே இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது. மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு மகாலட்சுமி தாயாரை வழிபட வேண்டும். மகாலட்சுமி தாயாரை வழிபட்டு இன்றைய நாளிலே கிடைக்கின்ற நற்பலன்களை கூடுதலாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். மீன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு வெளிநாடு செல்லும் யோகம் ஏற்படும். தொழில் சம்பந்தமான புதிய கடன் எதுவும் இன்றைய நாளிலே வாங்கக்கூடாது. அதேபோல் நீங்களும் கடன் கொடுக்காதீர்கள். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிட வேண்டாம். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். மன அமைதியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். வீண் விரயங்கள் சிலருக்கு ஏற்படும். ஆகவே கடைக்கு செல்லும் போது கவனமாக இருங்கள். தேவையில்லாத பொருட்களை வாங்க விடுவீர்கள். காரிய அனுகூலம் உண்டாகும். மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். சிலருக்கு உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். சுப செலவுகள் உண்டாகும்.
அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். இன்றைய நாளிலே மௌனத்தை கடைபிடித்து தேவையில்லாத வார்த்தைகளை யாரிடமும் பேசாதீர்கள். மௌனத்தை கடைபிடியுங்கள். மௌனம் 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 மட்டும்தான் இன்றைய நாளிலே உங்களுக்கு மிகப்பெரிய துணையாக இருக்கும். மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். 12 ராசியிலும் இன்றைய நாளிலே மகாலட்சுமி தாயாரை வழிபட்டு நல்லருள் பெறுங்கள். இந்த நாள் எல்லோருக்கும் சிறப்பாக இருக்க பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். நன்றி. இன்றைய ஆன்மீக தகவல். அமாவாசை விரதம் என்பது ரொம்ப முக்கியமானது. பல நிகழ்ச்சிகளிலே பார்த்திருக்கின்றோம். அமாவாசை விரதம் குறிப்பாக தை அமாவாசை, ஆடி அமாவாசை, புரட்டாசியில் வருகின்ற அமாவாசை இவையெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் பெற்றது. இந்த அமாவாசை நாட்களிலே முன்னோர்களுக்கான தர்ப்பணங்கள், பித்திருக்களுக்கான காரியங்களை செய்தால் அவற்றுக்கு இரட்டிப்பான பலன் உண்டு என்று சாஸ்திரம் சொல்கின்றது. இந்த மாசி மாத அமாவாசை விரதம் எப்படி இருந்தால் நமக்கு முழு பலன் கிடைக்கும், அதை இன்று பார்க்கலாம். நம்முடைய முன்னோர்களுக்கான தர்ப்பணம் மற்றும் வழிபாட்டிற்கான ஏற்ற நாள் என்பது அமாவாசை புண்ணிய காலமாகும். அதனால்தான் அமாவாசை புண்ணிய காலம் என்று சொன்னார்கள். யாரேனும் ஒருவருக்காவது அன்றைய நாளிலே அன்னதானம் செய்ய வேண்டும். அந்தனரை அழைத்து பித்திருக்காரியங்களை முடித்துவிட்டு காகத்திற்கு சாதம் வைத்துவிட்டு நாம் அதோடு அமாவாசை விரதத்தை பூர்த்தி செய்து கொண்டு அதன் பின்புதான் எளியோருக்கு அன்னதானங்கள் வழங்குவது, முதியோர் இல்லங்களுக்கு உணவு வழங்குவது போன்றவற்றை செய்ய வேண்டும். பித்திருக்காரியங்களை செய்யாமல் இவற்றை செய்யக்கூடாது. அதனால் பலன் கிடையாது. இந்த மாசி மாத அமாவாசை என்பது மிகச் சிறப்பானது. இங்கு இன்றைய நாளிலே செய்யப்படுகின்ற தானங்களுக்கும் மற்றும் பித்திருக்காரியங்களுக்கும் இரட்டிப்பான பலன்கள் உண்டு என்று புராணங்கள் கூறுகின்றது. பிற மாதங்களிலே அமாவாசை அன்று மட்டும்தான் முன்னோர்கள் தர்ப்பணம் செய்வார்கள். ஆனால் மாசியிலே பௌர்ணமியும் விசேஷம். அன்றும் நாம் இப்படி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யலாம். அமாவாசை என்றும் தர்ப்பணம் செய்யலாம். அதனால்தான் மாசி அமாவாசை என்பது மிக சிறப்பானதாக கருதப்படுகின்றது.